ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் விவேக். ஆக்சுவலாக நம்ம டேலி ட்ரைனிங் வந்து மொதல் பார்ட் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக எப்படி நம்ம டேலி ஓப்பன் பண்ணி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டேலி ஓப்பன் பண்ணணும்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனில் போய்ட்டு நீங்கள் டேலி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேலி விசிபிள் ஆகும். சரிங்களா? சர்ச் பண்ணி கொடுக்கும். டேலி ERP9 அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ டேலி ERP9 நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்க வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வெர்ஷன் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் பெய்டு வெர்ஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நான் எப்படி உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி சாஃப்ட்வேர்ஸ் வேணும், அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ஜஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு லைசன்ஸ் பெய்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவ் லைசன்ஸ் அப்படியே அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இல்லை டெமோ மட்டும் நான் பார்க்குறேன், ஜஸ்ட் நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலியை பொறுத்தளவுக்கு எல்லாமே நிறைய ஷார்ட்கட் கீ நிறைய இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு வேர்டில் ஒரு எழுத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன் எஜுகேஷன் மோட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா W மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ W அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர் கீழே கோடு போட்டிருப்பாங்க. ஒரு சிங்கிள் லைன் அன்லைன் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் லைனுக்கு ஒரு கீ இருக்கும், டபுள் லைனாக ஒரு கீ இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லெட்டர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெறும் லெட்டர் மட்டும் இருக்குது, கீழே அண்டர்லைன் பண்ணல அப்படின்னா அது டபிள்யூவை ப்ரெஸ் பண்ணணும்னு அர்த்தம். அது கீழே ஒரு சிங்கிள் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி W ப்ரெஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதுவே டபுள் லைனில் கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி W ப்ரெஸ் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் எஜுகேஷனல் மோட் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போகிறோம். ஆல்ட் ப்ளஸ் W அதை ப்ரெஸ் பண்ணுறேன். சரிங்களா? ப்ரெஸ் பண்ணக்குள்ளே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சில்வர் எடிஷன், கோல்டு எடிஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் லைன் தான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஆல்ட் ப்ளஸ் ஐயை ப்ரெஸ் பண்ணால் சில்வர் எடிஷன் உள்ள போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேலியோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும். சீரியஸ் எந்த ரிலீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டேலி ரிலீஸ் 4.61 யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன எடிஷன் அப்படின்ற டீட்டெயிலாக இருக்கும். இது என்ன லைசன்ஸில் இருக்குன்னா அந்த லைசன்ஸ் இருக்கும். நான் எஜுகேஷனல் மோடில் இருக்கேன், எஜுகேஷனல் மோட். கான்ஃபிகரேஷன் என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கான்ஃபிகரேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கும். கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட ஷார்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என். நீங்கள் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணினா கால்குலேட்டர் ஆகும். மேபி திரும்பி கால்குலேட்டர்லேருந்து பேக் சைடு வரணும் அப்படின்னா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணால் பேக் சைடு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஸ்க்ரீன் வரதுக்கு கண்ட்ரோல் எம். சரி, அது வந்து டேலியோட மெயின் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் எம்மை ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்துடலாம். கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்துடலாம், கால்குலேட்டர் வந்துடலாம். கண்ட்ரோல் எம்மை ப்ரெஸ் பண்ணால் மெயின் ஸ்க்ரீன் வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட்டன்ஸ் பார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரைட் சைடில் உங்களுக்கு பட்டன்ஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்டேட்டஸ் பார். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன் இது கரண்ட் பீரியட். இப்போ ஏதாச்சும் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ கரண்ட் பீரியட் என்ன அப்படின்னா 1/4/2016 to 31 March 2017 வரைக்கும் காமிக்கும். கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட் காமிக்கும். இப்போ நேம் ஆஃப் த கம்பெனி, எந்த கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு கம்பெனி இன்ஃபோன்ற ஆப்ஷனில் க்ரியேட் கம்பெனி. இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்டில் வந்து ஒரு எழுத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அது ஷார்ட் கீன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனியில் சி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. பேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ மட்டும் சிஏ டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, பேக்கப் பாருங்கள், பி ரிஸ்டோ, ரிக்யூட்ஸ், கியூ, செலக்ட் கம்பெனி, எஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்டு ஒருக்கும் ஒரு கீ, ஒரு ஷார்ட் கீ இருக்கும். இப்போ கிரியேட் கம்பெனிக்கு சிஏ ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் உள்ளே போயிடலாம். செலக்ட் கம்பெனிக்கு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடலாம். அது கீழே லைன் போட்டு சிங்கிள் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ கிரியேட் கம்பெனி, இப்போ நான் கிரியேட் கம்பெனி உள்ளே போயிட்டேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆஃப் வந்து டேரக்டரின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாங்க போயிடலாம். இந்த டேரக்டரின்றது என்ன, ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இதோட முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேலி வந்து நம்ம செய்யக்கூடிய டேட்டா பேஸில் எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதான். இப்போ வந்து நம்ம முக்கியமாக அதை கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சி டிரைவில் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா ஓஎஸ் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டா ஃபுல்லாக அழிஞ்சிரும். நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ண அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா டி டிரைவ், இ டிரைவ் இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது இஸ் பெஸ்ட்டு.
சரிங்களா. இப்போ கம்பெனி நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நேம் கொடுக்கணும், இப்போ ஏபிசி ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு கம்பெனி நேம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேமில் வந்து கம்பெனியோட நேம் என்ன நேமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் ஃபுல் நேம் கொடுக்கணும். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேம். இப்போ வந்து இந்த கம்பெனிக்கு இப்படி பேர் போட்டால் தான் நிறையா தெரியும் அப்படின்னா அந்த ஃபில் ஃபார்ம் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அட்ரஸ், இப்போ உங்களுக்கு என்ன அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போ ஆக்சுவலாக கொடுங்க அட்ரஸ் 13th 4 ROGA ரோஜா நகர் NAGA ரோஜா நகர் MGD மதுரை. சரிங்களா, இப்படி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டேட் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கேன். இப்போ தமிழ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் இந்த ஸ்டேட் தமிழ்நாடு நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி ஸ்டேட்லாம் கொடுத்தா தான் நம்ம டேலியோட ஃபார்மேட் ஒரு சில இதெல்லாம் மாறிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கரன்சியோட ரேஷியோ மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்தியாவுக்கு பதிலாக US கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கரன்சி மாறிடும். அதுக்கு தேவைக்கு தகுந்த நம்ம இந்தியா கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸ்டேட் ஏன் தமிழ்நாடு கம்பல்சரியாக கொடுக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா டேக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறுது இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டோட டேக்ஸ் இருக்குது, அதேமாதிரி பாண்டிச்சேரியோட டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கர்நாடகாவோட டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸேஷன் அப்டேட் ஆக இது நம்ம போடுறோம். பின்கோட் நம்பர், ஆக்சுவலாக என்னோட பின்கோட் நம்பர் 625. சரிங்களா. டெலிஃபோன் நம்பர் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அடிச்சுக்கலாம். மொபைல் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. எனேபிள் ஆஃப் ஆட்டோ பேக்கப். ஓகேங்களா. இந்த ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வீக்லி 1 டைம்ஸ் பேக்கப் எடுத்துக்கணும், இல்லை மந்த்லி 1 டைம்ஸ் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சேவ் பண்ணுற ஆப்ஷனுக்குரிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான். எங்கே நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான், அதை எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கரன்சி சிம்பிள் வந்து டாலர், நம்ம ருபீஸ் சிம்பிள் போடுறோம் இல்லையா. சம்டைம்ஸ் நாளைக்கு ஏதோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மெயின்டைன், இப்போ டேலி எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் சரிங்களா. அக்கௌண்ட்ஸ் ஒன்லியா, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியா. அக்கௌண்ட்ஸ் ஒன்லினா என்னென்னா ஒன்லி வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபார் அக்கௌண்ட்ஸ் மட்டும் போட போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம குட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன குட்ஸ் வாங்குகிறோம், அதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அதோட பேட்ச் நம்பர் என்ன, அது என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுது, எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு, அப்புறம் வந்து அதோட சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் டீட்டெயிலாக இன்வென்ட்ரி குட்ஸை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் நமக்கு வேணும். சேல்ஸ் பண்ணும்போதோ பர்ச்சேஸ் பண்ணும்போதோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். இல்லை இன்வென்ட்ரி நம்ம ஸ்டாக் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். இல்லை நான் சேல்ஸ் பண்ணுறேன், ஒன்லி சேல்ஸ், 1 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் சேல்ஸ், அவ்வளோதான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருந்தால் எனக்கு போதுமானது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2016 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணோம்னா 1/4 ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம 1/4 கொடுத்துக்கலாம். புக் பிகினிங் ஃப்ரம் அப்படின்ட்டு இல்லையா. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் 1/4/2016 நான் ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதே ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து 1/6 அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 1/6 போட்டுக்கலாம். 1/6 நான் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 1/6/2016 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி அப்படி போடுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக அன்றைக்கே கம்பெனியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு. இப்போ செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது, இது நமக்கு வேணுமா அப்படின்னா இது இப்போதைக்கு பார்க்கணும்னா பின்னாடி ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த ஆப்ஷன் நம்ம விட்டுருவோம். அடுத்து இதெல்லாம் பேசிக் கரன்சி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம கரன்சி சிம்பிள் எப்படி இருக்கணும், அதோட ஃபார்மா நேம் ஐஎன்ஆர்னா இந்தியன் ருபீஸ். சரிங்களா. இந்தியன் ருபீஸ் தான் ஐஎன்ஆர். ஆக்சுவலாக ஃபாரினில் போயிட்டோம் அப்படின்னா எப்படி அமெரிக்கன் டாலர், சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் ப்ரைஸ் நமக்கு 2 வேணும். நம்ம டெசிமல் ப்ரைஸை நம்ம பைசான்னு தான் சொல்கிறோம், அந்த பைசா. அடுத்து மில்லியனில் நம்ம காமிக்கணுமா, நம்ம வந்து மில்லியன்லாம் பில்லியன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக மில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா தான் ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம், மில்லியன் அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை மேபி நீங்கள் மாற்றாமக்கு என்னை கேட்டால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அக்செப்ட் அப்படின்ற வார்த்தை எஸ் அப்படின்னு எஸ் ஒய்யை ப்ரெஸ் பண்ணாலும் சேவ் ஆகும், என்ட்ரை கொடுத்தாலும் சேவ் ஆகும், கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் சேவ் ஆகும். சரிங்களா. நான் இப்போ என்ட்ரை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். சரிங்களா. ஓகே, இது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மை கம்ப்யூட்டரில் டி லொக்கேஷனில் டேலின் ஃபோல்டருக்குள்ளே டேட்டா அப்படின்னு ஃபோல்டர்
இந்த மாதிரியும் சேவ் ஆகிருக்கும் சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, வேறு ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்னாலும் ஓப்பன் பண்ணவே முடியாது சரிங்களா. டேலியோட சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன கம்பெனி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது யாருனாலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. டேலி இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி நம்ம கேட்வே ஆஃப் டீல்ஸ்க்கு இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் பீரியட் என்ன கரண்ட் பீரியட் பார்த்தோம். கரண்ட் டேட் ஆக்சுவலாக என்ன டேட் போட்டிருக்கணும் அந்த கரண்ட் டேட். இப்போ டேட்டை மாற்றணும் மாற்றிக்கலாம். இப்போ நேம் ஆஃப் த கம்பெனி நம்ம லிஸ்ட் வந்துருச்சு. டேட் ஆஃப் என்ட்ரி லாஸ்ட் என்ன என்ட்ரி போட்டிருக்கோம், இதையும் என்ட்ரி போடல, அதனால் நோ வவுச்சர் என்டர்னு வந்துருக்கு சரிங்களா. இப்போ டேலியை பொறுத்தளவுக்கு எத்தனை கம்பெனி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டெட் கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் இன்னொரு க்ரீன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்டர்பிரைசஸ்னு கம்பெனி, இது மாதிரி நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் கம்பெனி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்வர் எஜுகேஷனல் மோட். இது வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, ஆக்சுவலாக நான் இன்னும் அடுத்தடுத்து நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலில் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மூலமாக நிறையா வீடியோ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.